வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா. இந்த வீடியோவில் நம்ம நாய் கடியினால் ஏற்படக்கூடிய ரேபிஸ் நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாய் கடித்து ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு ஜனங்க மரணமடைகிறத பற்றி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டாலும் இந்த ரேபிஸ் நோயை பற்றின விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இருக்கிறதே இல்லை. சின்ன பிள்ளைங்க கூட நாய் கடித்தா வீட்டில் சொல்லாமல் இருக்கிறதுனாலவும், அதே மாதிரி பெரியவங்க 20-30 வயசில் இருக்கவங்க கூட, நல்லா படித்தவங்க கூட இந்த நாய்க்கடியை பூனைக்கடியை அலட்சியப்படுத்துறதுனாலவும் நிறைய பேர் இதனால் இறந்தும் போயிருக்காங்க. இந்த ரேபிஸ் நோயை பற்றின விழிப்புணர்வு வரவோ, நாய் கடித்தா நமக்கு ரேபிஸ் பாதிப்பு வராமல் இருக்க நம்ம உடனே என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ரோட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது வெறிநாய் கடித்தா தான் அந்த ரேபிஸ் நோய் வரும் அப்படின்ற மாதிரி சிலர் நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. நம்ம சரியானபடி தடுப்பூசி போடாமல் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் மூலமாக கூட, நாய் கடிக்கிறது மூலமாக கூட இந்த ரேபிஸ் நோயோட பாதிப்பு நமக்கு ஏற்படலாம். அதே மாதிரி அந்த நாயோட எச்சில் மூலமாக தான் நமக்கு இந்த ரேபிஸ் நோயோட பாதிப்பு ஏற்படுது. அதனால் நாய் கடிக்குன்னு அவசியம் இல்லை. நாயோட எச்சில் நம்ம கை கால்களில் இருக்கக்கூடிய ஏதாவது காயங்களில், இல்லை ஏதாவது புண்ணில், நமக்கு ஏதாவது கீறல் இருந்ததுன்னா அந்த இடத்துல அது படும்போது கூட அது மூலிமாவும் நமக்கு ரேபிஸ் நோயோட பாதிப்பு ஏற்படலாம். இந்த ரேபிஸ் நோயின்றது நாய்க்கடி மூலமாக மட்டும் பரவுறதில்லை. பூனை, குரங்கு, வௌவால், அதே மாதிரி நாய்க்குட்டிகள் கடித்தா கூட இந்த ரேபிஸ் நோயோட பாதிப்பு ஏற்படலாம். சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு விளையாட்டு வீரர் ரோட்டில் இருக்க ஒரு நாய்க்குட்டியை காப்பாற்ற போய் அந்த நாய்க்குட்டி கடித்து அதனால் அவங்க ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு பூனை கடித்து அதனால் ரேபிஸ் பாதிப்பு ஒருத்தவங்க இறந்ததையும் கூட நம்ம இப்போ கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி நாயோ பூனையோ கடிச்சதுன்னா ரேபிஸ் நோயோட பாதிப்பு நமக்கு ஏற்படாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நாயோ பூனையோ கடித்து அந்த இடத்துல ரத்தம் வருது, இல்லை லைட்டாக கீறல் பட்டுதுன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல மஞ்சள் கொட்டுறது, இல்லை பவுட்ரு கொட்டுறது, தேங்காய் எண்ணெய் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயங்கள் ஒரு காயம் பட்டால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாய்க்கடி பட்டதுன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரத்தம் வருதுன்றதுக்காக ஒரு துணி வச்சு கட்டிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அந்த மாதிரி போகக்கூடாது. நாய் பூனை கடித்தா உடனே என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நல்லா சோப்பு போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா டேப் தண்ணி திறந்து விட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டே இருக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கழுவணும். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியில் கழுவின பிறகு உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இந்த நாய் கடித்ததுக்கான தடுப்பூசி உடனே போடணும். கடித்து 24 மணி நேரத்தில் மொதல் தடுப்பூசியும், அதே மாதிரி 3ஆவது நாள், 7ஆவது நாள், 28ஆவது நாள்ன்ட்டு அதுக்கான தடுப்பூசிகளை போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுக்கான தடுப்பூசி நம்ம பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயும் கூட அதுக்கான தடுப்பூசி போடுவாங்க. இந்த மாதிரி நாய்க்கடி ஏற்பட்டு நம்ம உடனே தடுப்பூசி போடாமல் அலட்சியப்படுத்துறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, அந்த நாய்க்கடிப்பட்ட இடத்துலேருந்து அந்த வைரஸ் கிருமிகள் நம்ம நரம்பு மண்டலத்தை பாதித்து படிப்படியாக அதில் மூளையிலையும் பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் போது நமக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் காட்டுன்னு பார்த்தோம்னா, காய்ச்சல், உடம்பு வலி, தலைவலி, அதிக சோர்வாக இருக்கிறது, அதே மாதிரி அதிகமாக எச்சில் சுரந்துக்கிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி எச்சி துப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஏதாவது சத்தம் கேட்டால், இல்லை சில்லுன்னு காற்று பட்டால் பயம் ஏற்படுறது, ரொம்ப குழப்பமான மனநிலையோடு இருக்கிறது, அதே மாதிரி தண்ணி பார்த்தா இல்லை தண்ணி குடிக்க ரொம்ப பயப்படுறது, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் காட்ட ஆரம்பிச்சிடுச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறதுன்றது முடியாத விஷயமாயிடும். ஸோ இந்த மாதிரி நாயோ பூனையோ கடிச்சதுன்னா அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே நம்ம மேலே சொன்ன மாதிரி 10-15 நிமிஷத்துக்கு நல்லா சோப்பு போட்டு டேப் வாட்டர் திறந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கான தடுப்பூசியை போடணும். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ரேபிஸ் நோயோட பாதிப்பு நமக்கு ஏற்படாமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.